Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. இந்த கூட்டணியில் எந்த கட்சிக்குமே ஒரு டிசைடிங் ஃபேக்டருங்க பலம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐயா மூப்பனார் வந்து 1977 17% வாக்கெடுத்தார். அப்போ ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருந்தார். கூட்டணிக்காக கூனி குறுகி நிற்க மாட்டோம். எத்தனை நாள் தான் இப்படி நம்ம வந்து கூட்டணி வச்சுக்கிட்டே இருக்குன்னு செல்வ பெருந்தகை பேசுறாரு. அப்ப இதெல்லாம் எதோட ஒரு சிக்னலா நம்ம எடுத்துக்கிறது? வட தமிழகத்தில் பறையர் வாக்களை தொல் திருமாவளவன் வந்து ஒரு வெற்றி வீரரா கேட்லிஸ்டா எக்கச்சக்க ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அது திருமாவளவனுக்கு ஓட்டு அல்ல. எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன கேரண்டி இருக்குது? ஸ்டாலின் 2 தடவை எம்பி சீட்டு ஜெயித்து கொடுத்துட்டாரு. இவருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட உள்ள வித்தியாசம் 5% தான். இது டேட்டா, சும்மா கண்ணை மூடிட்டு அடிச்சு விட்டுட்டு போறதுக்கு இல்லை. நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் பேச இருக்கின்றோம். அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் கலை மேடம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு மேடம். சார், இப்போ பார்த்தோம் அப்படின்னா அரசியல் களத்துல கூட்டணி அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நம்ம தமிழ்நாட்டிலையும் பலமான கூட்டணி இல்லை அதிமுகவுக்கு. அதனால தான் இந்த தோல்வி அப்படிங்கிறத அதிமுக தரப்பில் வரக்கூடிய ஒரு தகவல்களாக நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்ப இப்போ முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுகவுக்கு விரைவில் வரும்னு சொல்றாரு. இது அதிமுகவுடைய எதிர்பார்ப்பா, நம்பிக்கையா, அல்லது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு தூண்டிலா? 2024க்கு முன்னாடியும் ஜெயக்குமார் இது ஒரு 10 தடவை சொல்லியிருப்பார். 26 வர ஜெயக்குமார் இன்னும் ஒரு 40-50 தடவை சொல்லுவார். சந்தேகமே இல்லை. ஒரு 40-50 தடவை இன்னா வந்துட்டு அண்ணா வந்துட்டு இப்போ வரப்போகிறாங்க, அவங்கள்ட்ட பிரச்சனை இருக்குது, வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையில் திமுக கூட்டணி வெற்றி கூட்டணியாக தொடர்றாங்க. அவங்க தோற்கிறது வர அந்த அணி வந்து பிரியாது. அவங்க வெற்றி தொடர்றது வர அந்த கூட்டணி தொடரும். அரசியலில் எல்லாரும் வெற்றிக்காக தான் அரசியல் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் இந்த அணியில் உள்ள எல்லாருமே தோல்வியில் ஒன்று சேர்ந்து ஒரு காம்பினேஷனில் வந்த கெமிஸ்ட்ரி. எல்லாருமே அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் எடுத்தது 0.7% தனியாக. நான் குறை சொல்லலை. அவங்க வட தமிழகத்தின் வெற்றி வீரர், பெரிய கேட்லி ஸ்போர்ட்ஸு. காங்கிரஸ் எடுத்தது 4.3%. அவங்க டெபாசிட் வாங்கினதே வசந்தகுமார் கன்னியாகுமரியில் மட்டும்தான். கார்த்திக் செம்பரத்துக்கு டெபாசிட் கிடையாது. கம்யூனிஸ்டுகள் எடுத்தது 6.5%. வைகோன் எடுத்தது 0.9%. இவங்களை ஒன்றும் நம்ம மட்டம் தட்டி பேசாண்டாம். திமுக எடுத்ததே சுமார் 25% தான். இவங்க எல்லாரும் சேரும்போது அவங்க பலத்தை விட அதிக வாக்கு ஒரு காம்பினேஷன் ஆட்டு தலித் கன்சால்டேஷன், கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன், பிற மொழியாளர்கள் கன்சால்டேஷன்னு திமுக அணி ஒரு தடவை 53%, ராகுலை முன்னிறுத்தி ஸ்டாலினை முன்னிறுத்தி 45.5%, இப்போ ஸ்டாலினை முன்னிறுத்தி 47% எடுத்திருக்காங்க. அப்போ 3 தடவை 45% வாக்கை தாண்டின அணி. என்னதான் பிரச்சனை வந்தாலும், புயல் அடித்தாலும், சுனாமி வந்தாலும் இந்த அணி வந்து ஒரு 42 to 47% வாக்கு எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள அணி. ஆவரேஜாக 45ன்னு வச்சுக்கலாம். ஆவரேஜாக 45 பலம் எடுக்கக்கூடிய இந்த அணியில் யார் வெளியேறி ஒரு டிசைடிங் ஃபேக்டருங்கிற அளவுக்கு அந்தஸ்தில் இருக்கிறாங்க? அதிமுக அணி 23% இருக்கிறாங்க. அதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம், SDPI. இதில் புதிய தமிழகம் ஒரு 0.5% போடுங்க, அவங்க கூட இல்லை. தேமுதிக அவங்களும் தாங்கள் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணதாட்டு கருதுகிறாங்க. அவங்களும் என்டிஏ ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பட்ஜெட்டை ஆதரித்து தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிறது தரவுகளோட கூடிய உண்மை. எடுத்தங்க அழுத்தான்னு, வாச்சான் போச்சான்னு, மொட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தான்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் விருப்பத்தை பலரும் பேசுகிற மாதிரி நான் பேசலை. கண்டிப்பாக உண்மையிலே தரவுகளோடு பேசுகிறேன். அப்போ அதிமுகவோட பலம் 20.4% தான் அவங்க இருக்கிறாங்க. இந்த அணி 2 அணிக்குள்ள வித்தியாசம் பண்ணி பார்த்தாலே 24% வித்தியாசம் இருக்குது. இந்த அணியில் உள்ள கட்சிகளில் காங்கிரஸ் கட்சியோட மேக்சிமம் பலமே 4.3% தான். வாசன் வேற போயிட்டார். விடுதலை சிறுத்தைகளுக்கு மேக்சிமம் பலமே 0.7% தான். திமுகவின் பலமும் 25% தான். நான் திமுகவை அதில் உயர்த்தி பேசணும் அதெல்லாம் இல்லை. பட் ஸ்டாலின் உணர்றாரு, வெற்றிக்கு காரணம் கூட்டணிங்கிற அச்சாணின்னு சொல்கிறாரு.
அந்த அணி இன்டாக்டாக திமுக மாநாட்டில் எல்லாரும் போய் நிற்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்திய அளவுலையும் அவங்க ஒரு அணியாக நிற்கிறாங்க. இந்திய அளவிலையும் ஒரு அணியாக நிற்கிறாங்க. மோடி எதிர்ப்புங்கிற இதில் அவங்க தெளிவாக நிற்கிறாங்க. விக்கிரவாண்டியில் இந்தியா கூட்டணின்னு ஸ்டாலின் அந்த அலையன்ஸை முன்னிறுத்துறாரு. உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணக்கூடிய வேனில் இந்தியா கூட்டணின்னு போட்டிருக்காங்க. கலைஞர் இதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டார். திமுக கூட்டணிம்பார். ஜெயலலிதா அம்மையார் விட்டு கொடுக்க மாட்டாங்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் விட்டு கொடுக்க மாட்டார். அப்போ ஸ்டாலின் இதை விட்டு கொடுத்து கூட்டணி பலம்னு அவங்க போகிறாங்க. இந்த கூட்டணியில் எந்த கட்சிக்குமே ஒரு டிசைடிங் ஃபேக்டருங்க பலம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐயா மூப்பனார் வந்து 1977 17% வாக்கெடுத்தார். அப்போ ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருந்தார். கலைஞர் அவர்களுக்கும் மக்கள் தலைவருக்கும் வித்தியாசம் 5% தான். அப்போ ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் டிசைடிங் ஃபேக்டர் ஆகி எம்ஜிஆர் ரெட்டையிலேயே 2 சீட்டுக்கு தள்ளிட்டார். அதுக்கு பிறகு எம்ஜிஆர் காக்கா கம்யூனிஸ்ட்டு எல்லாம் கூட்டணி வச்சு இவங்க பொருந்தா கூட்டணி ஆகி சட்டமன்றத்தில் ஜெயித்தார். அது வேற விஷயம். ஆனால் காங்கிரஸ் அந்த டிசைடிங் ஓட்டு இருந்ததுனால தான் எம்ஜிஆர் மீண்டும் காங்கிரஸ்கிட்ட வந்து ஆட்சி அதிகாரத்தில் எம்ஜிஆர் வந்து சரண்டரே ஆனார். திருப்பத்தூரில் சரண்டர் ஆனார். மதுரை உலகத்தமிழ் மாநாட்டுக்கு இந்திரா காந்தி அம்மையாரை கூட்டிகிட்டு வந்து அம்மா தாயே அப்போ தான் அவங்க ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்க. என்றாலும் 17 to 20% வாக்கு இருந்ததுனால அம்மா தாயே மீனாட்சின்னு பெருசாக பொழுது இது பண்ணார். தப்பு இல்லை. நம்ம பலம் இவ்வளவு தான். அவங்களும் கலைஞரும் சேர்ந்தா நம்ம தோற்றுருவோம். ஒரு தடவை தோற்றோம், ஒரு தடவை தப்பிட்டோம். மீண்டும் பார்லிமெண்டோட சேர்ந்து வந்தால் நம்ம தோற்று வீணாக போயிடக்கூடாதுன்னு எம்ஜிஆர் புத்திசாலித்தனமாட்டு அந்த இதை செய்தார். அப்படி செய்யக்கூடிய அளவுக்கு காங்கிரஸுக்கு அன்னைக்கு மூப்பனார் ஐயா தலைமையில் 17% ப்ரூவ்டு ஓட்டு இருந்தது. அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் களத்துக்குள்ளே வரும்போது காங்கிரஸுக்கு 29 சீட்டு கொடுத்து அவங்க 11 சீட்டில் நின்னாங்க. ஏன்னா அன்னைக்கு காங்கிரஸுக்கு வந்து காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு மூப்பனார் வந்து 20% வாக்கெடுத்து வச்சிருந்தாரு. ஸோ இந்த 20% தான் திமுகவுக்கும் அதிமுக இடையில டில்ட்டிங் ஓட்டு, டிசைடிங் ஓட்டு. அப்போ இதை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக காங்கிரஸுக்கிட்ட போய் அந்த அளவுக்கு சரண்டர் ஆகி 29 சீட்டை காங்கிரஸுக்கு தாரை வார்த்துக்கிட்டு ஒரு 11 சீட்டில் ஜெயலலிதா நின்னாங்க. அதே போல கலைஞர் அவர்கள் வந்து மூப்பனார் வெளியேறி வரும்போது 98ஆம் ஆண்டு 20 எம்பி சீட்டை தமாக கொடுத்துட்டு 17 எம்பி சீட்டில் தான் கலைஞரே நின்னார். அந்த காங்கிரஸ் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு கழுதை தெரிஞ்சு கட்டரும்பான மாதிரி அது வந்து இன்னைக்கு ஒரு 4% அல்லது முடிஞ்சு போனால் 5% உள்ள பலம் உள்ள ஒரு காங்கிரஸ் தான். ஆனா இன்னைக்கு செல்வ பெருந்தகையா இருக்கட்டும், கார்த்தி சிதம்பரமா இருக்கட்டும், பேசுறது அப்படிங்கறது அதை எப்படி எடுத்துக்கிறது? வெற்றி பெற்ற பிறகுதான் இந்த பேச்சு வருது. அப்போ இனிமே நாங்க வந்து கூட்டணிக்காக கூனி குறுகி நிற்க மாட்டோம், நிற்க தேவையில்லை அப்படின்னு அவர் பேசுறாரு. எத்தனை நாள் தான் இப்படி நம்ம வந்து கூட்டணி வச்சுக்கிட்டே இருக்குன்னு செல்வ பெருந்தகை பேசுறாரு. அப்ப இதெல்லாம் எதோட ஒரு சிக்னலா நம்ம எடுத்துக்கிறது? ஒண்ணு சீட்டு நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு 2026ல அதிகமா நம்ம வாங்குறதுக்கான ஒரு வியூகமா, காங்கிரஸோட வியூகமா, இல்ல அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? அடுத்த கட்டத்துக்கு அவங்கள நகர முடியாது. ஏன்னா அந்த வியூகம் அந்த பேச்சு சொல்றதுல தப்பு இல்லை. ஏன்னா திமுகவும் ஒரு 35% வாக்கெடுத்து இவங்களுக்கு சீட்டை கொடுத்து ஜெயித்தாங்கன்னா இவங்க பேசாம இருக்கலாம். திமுகவின் பலமும் 25 தான். ஸ்டாலின் அதை உணர்றாரு. கலைஞர் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை உணராம எடுத்தங்கழுத்துன்னு நாங்கள் போட்ட பிச்சை. ஜெயலலிதா அம்மையாரும் அதை எம்ஜிஆரே அதை சொல்லியிருக்கிறாரு, சொல்லிக்கிட்டு தோத்துருக்கிறாரு. கம்யூனிஸ்ட்காரங்க நீங்கள் பெரிய பிச்சைக்காரரான்னு கேட்டிருக்காப்புல. ஸ்டாலின் இதை உணர்ந்துக்கிட்டு கூட்டணி தான் வெற்றி காரணங்கிறாங்க. இவங்களுக்கு பெரிய பலம் இல்லைன்னு காங்கிரஸுக்கும் தெரியும். ஆனால் திமுகவும் 25% இருந்து தான் இந்த 47% அணியாக எமர்ஜ் ஆகிருக்காங்கங்கிறதும் காங்கிரஸுக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனால் ஆர்கே நகரில் டெபாசிட் இடைத்தேர்தலை இழந்து தான் இந்த 3 ஜெனரல் எலெக்ஷன்லையும் 45% வாக்குக்கு மேலே பெற்றிருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே தெரியும் ஒன்றா நின்னா தான் ஜெயிக்க முடியும்னு தெரியும். ஒன்றா நின்று ஜெயிக்கிறாங்க, வின் ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த புள்ளிக்குள்ளே எங்களுக்கு கூடுதலாக வேணும், எங்களுக்கு 2 எம்பி சீட்டு தான் தந்தீங்க, ஒரு 6 எம்எல்ஏ தான் தாரீங்க, 8 எம்எல்ஏ வேணும், எங்களுக்கு இந்த எம்எல்ஏ சீட்டு முன்ன ரொம்ப இருந்தோம், இப்போ கூடுதலாக எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும். இப்படி அவங்க டிமாண்ட் வைக்கிறது வந்து இயல்பானது தான். இது கூட செய்யலைன்னா அரசியல் களத்தில் அவங்க இருக்கதே தெரியாதே. திமுக மட்டும்தானே தெரியும். ஆட்சி அதிகாரத்தில் சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் நடக்குது. அந்த சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் வரதுக்கு காரணம் வட தமிழகத்தில் பரையர் வாக்களை தொல் திருமாவளவன் வந்து ஒரு வெற்றி வீரராக கேட்லிஸ்டாக எக்கச்சக்க ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அது திருமாவளவனுக்கு ஓட்டு அல்ல, திருமாவளவன் திமுக காம்பினேஷன் ஓட்டு. அதே மாதிரி காங்கிரஸும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு 18% இருக்கவங்கள அப்படியே முழுமையாக மோடிக்கு எதிராக கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் காங்கிரஸ் ஓட்டு அல்ல, ஒரு காம்பினேஷன் ஓட்டு தான். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாலின் திமுக 25%,
காங்கிரஸ் ஒரு 4.3%, வாசன் போயிட்டார், அது கூட நான் கணக்கில் எடுக்கலை. அது அந்த இதே கொடுத்து பாருங்கள், 30% வாக்கு பலம் இருக்குது. ஆனால் காம்பினேஷன் 40 வந்து. அதுக்கு பிறகு ஒரு சதவீதத்தில் தோற்று போயிட்டாங்க. அதுக்கு பிறகு தொடர்றாங்க. தொடரும்போது அவங்க காம்பினேஷன் வந்து ஹெவி ஓட்ஸை கொடுக்குது. அதே மாதிரி அண்ணன் வைகோ கூட ஒரு கேட்டலிஸ்டாக தான் இருக்கிறாரு. தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் வாக்கு ஒரு பகுதிகளில் அண்ணன் வைகோவால் ஹெவியாக விழுது. ஸோ இப்போ எல்லாருமே ஒரு கம்பைண்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இப்போ ஒவ்வொரு கட்சியாக நம்ம தனித்து பார்க்கும்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு குறைந்த சதவீதம் இருந்தால் கூட அது கூட்டணியாக சேரும்போது ஒரு பலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அதுதான் வெற்றியை கொடுக்கும். அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சலசலப்புன்னு ஒன்று இருக்குது. அப்போ கம்யூனிஸ்ட் ஒரு போர்க்கொடி உயர்த்துறாங்க, மின் கட்டண உயர்வை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க, இந்த கள்ளச்சாராய சாவு, ஆம்ஸ்ட்ராங் கொலை அப்படிங்கிறத விசிக அதை வந்து பெரிதாக எடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு இவங்களோட வியூ இது எப்படி நம்ம எடுக்கிறது? கூட்டணிக்குள்ள தான் இருப்பாங்க. இந்திய அளவிலும் கூட்டணிக்குள்ள தான் இருப்பாங்க, தமிழக அளவிலும் கூட்டணிக்குள்ள தான் இருப்பாங்க. தங்களோட அதிருப்திகள், தாங்க அரசியல் களத்துக்குள்ள மேலும் வர்ணங்களுடைய தங்களோட முக்கியத்துவத்தை வெளிப்படுத்த அரசியல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதை வந்து கலைஞர் போன்ற அரசியல்வாதிகள் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. நான் யார், நான் மாஸ் லீடர் ஆக்கும், என்கிட்ட வந்து பேசுறதா, உடனே தள்ளி விடுன்னு தள்ளி விட்டுருவாங்க. ஸ்டாலின் போன்ற அரசியல்வாதிகள் கலைஞர் தவறு, ஜெயலலிதா அம்மையார் தவறு, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தவறு, ஏன் காமராஜ் தவறு, இந்த முன்னேறுகளின் தவறுகள் இருந்து பாடம் படித்து அமைதியாக தன்னை பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணாமல் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தங்களுக்கு ஸ்பேஸ் எடுக்கணும், தங்களுக்கு அரசியல் பண்ணணும், தங்களுக்கு முக்கியத்துவத்தை காட்டணும், தங்கள் கான்ஸ்டியூன்சி மத்தியில் தாங்கள் முக்கியமானவங்க காட்டி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொது தளத்தில் கள்ளச்சாராய சாவுன்னா அதை அரசியல் கட்சிகள் கேள்வி கேட்டு தான் ஆகணும். அடுத்தால ஆம்ஸ்ட்ராங் ஒரு அட்டோர்னி பிரிவு சமூகத்தில் ஒரு தேசிய கட்சியோட ஒரு தலைவராக இருந்தவர், அவர் ஒரு கொலை செய்யப்படுறாருன்னா அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் ரியாக்ட் பண்ணி தான் தீரணும். அது அவங்க செய்வாங்க, செய்து தான் தீர்வாங்கங்கிறத ஸ்டாலினுக்கு தெரியும். அவங்க இருப்ப காட்டிக்கிறதுக்கு செஞ்சு அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷியனாட்டு, புரிந்துணர்வு கொண்ட பொலிட்டிஷியனாட்டு ஸ்டாலின் போவார். அதனால தான் கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாணின்னு பேசியிருந்தார். இந்த பேச்சை கலைஞரோ புரட்சி தலைவியோ புரட்சி தலைவரோ திராவிட இயக்கத்தில் பேசினதில்லை. ஸோ அவர் அந்த கூட்டணியை விட மாட்டார், இன்டாக்டாக இருக்கும். அந்த கூட்டணியில் அவர் கொடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட்டு, அவர் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, அவர் கொடுக்குறது கும்பகோணம் மேயர் போஸ்ட்டுன்னு இருக்கும்போது இதை விட்டுக்கிட்டு இவங்களும் போக மாட்டாங்க. பட் அரசியல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இது இப்படி தான் போயிட்டே இருக்கும். இதனால எந்த கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்குள்ள மாடர்ன் பொலிட்டிக்ஸ் அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த். அப்போ பவர் வேணும்னா இந்த கூட்டணி இன்டாக்டாக நின்று ஜெயித்தா தான் பவர் கிடைக்கும். அதாவது எம்பி எம்எல்ஏ பவர் கிடைக்கும், தமிழக அதிகாரங்கிற பவர் கிடைக்கும். ஸோ எல்லாருமே வந்து இன்டாக்டாக நின்று ஜெயிக்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. என்னதான் பேசினாலும் கடைசியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஒவ்வொருத்தராக பேசுவாங்க. ஆல்மோஸ்ட் ஸ்டேட்டஸ்கோ போயிடும். மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியில் இந்த கூட்டணி எப்படி குறைகள் இருந்தால் கூட நாங்கள் அனுசரித்து நாங்கள் போயிடுவோம், எங்களோடது கொள்கை கூட்டணி அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் தான் திமுகவுடைய கூட்டணி இருக்குது. இப்போ இந்த மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறத அதிமுக தரப்புலேருந்தும் ரொம்ப வலுவாக எடுத்தாங்கன்னா அங்கே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க இதை விட வலுவாக எடுத்து தலைகளில் ஊசி நாட்டி தலைகளை எதிர்த்தாலும் அவங்க ப்ரூவ் பண்ணாதவரை அவங்ககிட்ட போக மாட்டாங்க. அவங்களுக்கு பலம் என்ன ப்ரூவ் பண்ணனா, இப்போ நீங்கள் மக்களவை தேர்தலில் அவங்க 35% வாக்கு எடப்பாடி பழனிசாமி எடுத்திருப்பாருன்னா அவங்க யோசிப்பாங்க. நீங்கள் அகில இந்திய அளவில் 20 மேற்பட்ட எம்பிக்கள் ஸ்டாலின்ட்ட இருக்குது. காங்கிரஸ் வந்து மோடி அரசு கவிழாது பெயருன்னு தான் நான் கருதுகிறேன், நோ ஆல்டர்னேட்டிவ் இல்லாதனால. பட் காங்கிரஸ் வந்து அரசு கவிழுன்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு தேசிய அரங்கில் உள்ள அரசியல்லையும் வந்து ஸ்டாலின் முக்கியமானவர், ஸ்டாலின் மிக முக்கியமானவர். அடுத்தால அவங்க ஸ்டேட்டஸ் கோ சீட்டு கேட்கும் போதே ராகுல் காந்தி சட்டமன்றத்திலையும் ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லி தான் கேட்டிருக்கதா தகவல்கள் சொல்லுது. அப்போ இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன கேரண்டி இருக்குது? ஸ்டாலின் 2 தடவை எம்பி சீட்டு ஜெயித்து கொடுத்துட்டாரு. கன்னியாகுமரியில் மட்டும் டெபாசிட் வாங்கின காங்கிரஸுக்கு, வசந்தகுமார் மட்டும் டெபாசிட் வாங்கின காங்கிரஸுக்கு ஸ்டாலின் வந்து 8-10 சீட்டு தொடர்ந்து ஜெயித்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ இவங்கள்ட்ட என்ன கேரண்டி இருக்குது? இவங்களை நம்பி யார் ஜெயித்திருக்கிறா? எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்கா? சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிறதா? இன்னும் சொல்ல போனால் 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வரும்போது அவங்களுக்கும் திமுக அணிக்குள்ள வித்தியாசம் 5% தான். ஜெயலலிதா அம்மையார் 42% இருந்தாங்க, கலைஞர் 47% இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து 99ஆம் ஆண்டு காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு ஜெயித்தாங்க, கம்யூனிஸ்ட் ஒரு சீட்டு ஜெயித்தாங்க. அட்லீஸ்ட் 3 ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சீட்டாக ஜெயித்து கொடுத்தாங்க. 5% தான் வித்தியாசம்.
அப்படி இருக்கும்போது தனிச்சு போட்டியிட்ட மூப்பனார் பாஜக எதிர்ப்பு, வாஜ்பாய் எதிர்ப்பு, அதில் வந்து ஒரு 8-9% ஓட்டோட இங்கே வராரு. அப்போ இவங்க வந்து அரித்மெட்டிக்கலி மெஜாரிட்டி ஆயிடுறாங்க. ராமதாஸ் நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக மூப்பனார் இங்கே வந்தது, இங்கே வந்து ராமதாஸும் சேர்ந்துக்கிறாரு. அப்போ ஜெயலலிதா அம்மையாருக்கு அந்த 2001 வாய்ப்பு கிடைச்சதுன்னா கலைஞருக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் 5% தான். அடுத்தால 2011 ஜெயலலிதா அம்மையாருக்கு 6ல் தோத்தவங்க மீண்டும் வராங்கன்னா 9ஆம் ஆண்டு 37% ஜெயலலிதா அம்மையார் எடுத்திருக்காங்க, கலைஞர் வந்து 42% எடுத்திருக்காப்புல. 2 பேருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் வெறும் 5% தான். விஜயகாந்த் 10% இருக்கவங்களை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு தோக்கடிக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் இன்டாக்டா இருக்கக்கூடிய திமுக அணிக்குள்ள வித்தியாசம் 24%. அது என்ன 2021 சட்டப்பேரவை தேர்தலில் என்ன வித்தியாசம் இருந்தது நமக்கு? திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கு இடையில என்ன எவ்வளவு சதவீதம் வித்தியாசம் இருந்தது? அன்னைக்கு வந்து 5% வித்தியாசம் இருந்து சீமான் 6% எடுத்திருந்தார். சரி, அப்ப 2026 அவர் அதே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இது ஊடகத்துல 4 விவரம் தெரியாத அரசியல் விமர்சகர்கள் பேசலாம், திராவிட இயக்கம் செத்து போயிருமோன்னு நினைக்கிறவங்க பேசலாம், பொய்யா கலர் ரீல் விடலாம். அதற்கு பிறகு எவ்வளவு மாற்றம் நடந்திருக்குங்கிறது காங்கிரஸுக்கு தெரியும், காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும், விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும், மதிமுகவுக்கு தெரியும், கம்யூனிஸ்டுகளுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு இரட்டை தலைமையா இருந்து இந்த ஓட்டம் எடுத்தாங்க. அன்னைக்கு 10.5% வன்னியருக்கு கொடுத்தது ஒரு பெரிய பூஸ்டர் கொடுத்தது. அன்னைக்கு தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றம், மோடி பிளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட், அது அவங்களுக்கு ஒரு பூஸ்டர் கொடுத்தது. அன்னைக்கு பாமக இருந்தாங்க, பாஜக இருந்தாங்க, ஓபிஎஸ் இருந்தாங்க. இன்னைக்கு பாஜக இல்லை, ஓபிஎஸ் இல்லை, இவங்க எல்லாம் சேர்ந்து 18% வாக்கு எடுத்திருக்கிறாங்க. சரி, 26ல் ஏதாவது மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதிமுகவில் ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொல்றாங்களே, சசிகலா அவர்கள் ஒரு பயணம் போறாங்க, ஓபிஎஸ் தனியா நின்று என்ன அவரோட பலத்தை நிரூபிச்சாரா? இந்த கேள்வியெல்லாம் வருது. அதே மாதிரி கூட்டணியில வரும்னு இவங்க 40 தடவை சொல்லட்டும், 50 தடவை சொல்லட்டும், மாற்றம் எதிர்காலத்தில் நம்ம இப்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? 2026ல் 2வது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி திணறிட்டு இருக்கிறார். இவருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட உள்ள வித்தியாசம் 5% தான். இது டேட்டா, சும்மா கண்ணை மூடிட்டு அடிச்சு விட்டுட்டு போறதுக்கு இல்லை, மத உணர்வுல அடிச்சு விட்டுட்டு போறதுக்கு இல்லை. டேட்டா இது 23% மக்களவையில் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறாரு. சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு சொல்லி தான் எடுத்தாரு. இதே மக்களவை தேர்தல் மு.க. ஸ்டாலின் தன்னை முன்னிறுத்தி தான் எடுத்தாரு. தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போறோம் தான் எடுத்தாரு. நான் அதை மறுக்க விரும்பல, நானே அப்போ கிண்டல் அடித்தேன். இந்தியாவை மோடி காப்பாற்றி விடுவார், ஸ்டாலின் தமிழ்நாட்டோட தான் ஸ்டாலினுக்கு இது ஆளுமை செல்லுபடி ஆகும்னு சொன்னேன். 35 சீட்டு ஜெயிப்பார், 4 சீட்டில் போட்டி இருக்கும். அந்த போட்டி இருக்கக்கூடிய சீட்டும் அவர் ஜெயித்துக்கிட்டு 40மே அவங்க ஜெயித்துட்டாங்க. பட் இது வந்து சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் மக்களவை தேர்தல் 2024 நடந்தது. அப்போ இன்னைக்கு வந்து எடப்பாடி பலமா எங்க இருக்காருன்னா 10.5% கொடுத்த வன்னியர்கள் மத்தியில் ராமதாஸை பலகீனப்படுத்தி அங்க மட்டும் திமுக அணிக்கு இணையாட்டு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்காரு. ஒரு 10-15 தொகுதிக்குள்ள அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. தென் சென்னை மத்திய சென்னையில் அவர் இல்லை, வட சென்னையில் இருக்கிறார் அவர் ஓரளவு, நீலகிரி கோயம்புத்தூர்ல இல்லை. மற்றபடி அவர் நாமக்கல், விழுப்புரம், சிதம்பரம், சேலம், தென் கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கிறாரு. திமுகவுக்கு அடுத்தால் அவர் தான் இருக்கிறாரு. ஆனால் திருநெல்வேலியில் இல்லை, தேனியில் இல்லை, விருதுநகரில் அந்த வாக்குங்கிறது விஜய் பிரபாகருக்கு சிம்பதி ஓட்ஸ் தான். அப்போ எடப்பாடியே ஒரு ஜெயலலிதா மாதிரியோ மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மாதிரியோ தமிழக அளவில் செல்வாக்குள்ள ஒரு தலைவர் இல்லை. வன்னியர்களின் 10.5 ஆக சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, தென் வீரமணி, அன்பழகன், சொரத்தூர் ராஜேந்திரன், தென் அருண்மொழித்தேவன், சம்பத்து, இப்படி எக்கச்சக்க ஹரி, எக்கச்சக்க வன்னியர்கள் நிறைஞ்ச ஒரு வன்னியர் கட்சியோட ஒரு தலைவராட்டு இந்த பகுதியில் தான் செல்வாக்கானவராக இருக்கிறாரு. திமுக அணி வெற்றி தொடரும் வரை திமுக அணி தொடரும். அதை தோக்கடிக்கணும்னா 67 கொண்டு வந்த மாதிரி 1-1 23, 18, 8 எல்லாம் சேர்ந்து ஒரு அர்த்தமேட்டிக் கொண்டு வந்தால் தான் தோற்கடிக்க முடியும். இதைத்தான் நான் ஜெயலலிதா அம்மையார் எப்படி 2001 தோற்கடிச்சாங்கிறதையும் 2011 ஜெயலலிதா அம்மையார் எப்படி தோற்கடிச்சாங்கிறதையும் நான் தெளிவாக சொன்னேன். அந்த ஒரு பலத்தில் எடப்பாடி பழனிசாமி இல்லை. அதை மறைக்கிறதுக்காக 26ல் அதிமுக ஆட்சி வரும், அதிமுக ஆட்சி வரும்னு சொன்னால் நீங்கள் வந்து பலமுனை போட்டின்னா 2வது இடத்தை தக்க வைக்கிறதுக்கே போராடணும். சரி சார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நன்றி கலை. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Taste the Daily.
மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.